ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? லாஸ்ட் வீடியோ வந்து நான் போட்டிருந்தேன். இந்த மாதிரி இந்தியால இருந்துட்டு ஆஸ்திரேலியா டாலர்ஸ்ல எப்படி சம்பாதிக்கலாம்னு சொல்லிட்டு 3 விதமா சொல்லியிருந்தேன். இந்த சண்டே நடக்க போற மாஸ்டர் கிளாஸ் பத்தின டீடைல்ஸும் சொல்லியிருந்தேன். ஆல்மோஸ்ட் 15 பீப்புள் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்க. ஸோ ஐம் வெரி எக்ஸைட்டட். நேற்று நைட் வந்து உங்களுக்கு ஒரு 23 பேஜஸ் உள்ள ஒர்க் புக் நான் உங்க இமெயிலுக்கு அமைச்சிருக்கேன், யாரெல்லாம் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்களோ. ஸோ இந்த சண்டே 3 hours ஃப்ரீ லைவ் மாஸ்டர் கிளாஸ் ரொம்ப 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 இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போது. இந்த ஃப்ரீலான்சிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப்ஸ் என்னெல்லாங்கிறது கம்ப்ளீட்டா அந்த செஷன்ல கவர் பண்ண போறேன். பட் அதை அட்டென்ட் பண்ண முடியாதவங்களுக்கு ப்ராப்ளி இது நிறைய ஃப்ரீலான்சிங் பத்தி கொஸ்டின்ஸ் எனக்கு கேட்டிருந்தீங்க. அதுக்கெல்லாம் தான் இந்த வீடியோல வந்து நான் பதில் சொல்ல போறேன். ஏன்னா இது வந்து வெளிநாட்டுல மட்டும் இல்ல, நம்ம ஊர்ல எந்த ஊர்ல இருந்தாலுமே பண்ணக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான். ஏன்னா இப்ப நான் வந்து ஒரு பேட்ச் ஆஃப் 5 விமென், நம்ம ஊர்ல இருக்க 5 விமென் எடுத்து ட்ரெயின் பண்ணி அதுல 2 பேருக்கு ஆல்ரெடி ஜாப் கிடைச்சாச்சு. நெக்ஸ்ட் வீக் எனக்கு வந்து 2 இங்க உள்ள ஆஸ்திரேலியன் எம்ப்ளாயர்ஸ் கூட மீட்டிங் இருக்கு. அவங்களோட ரிக்குவயர்மெண்ட் என்னன்னு கேட்டுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி விஏஸ் வந்து ப்ரப்போசல் ரெடி பண்ணி அனுப்புவாங்க. அப்புறம் அவங்க இன்டர்வியூ பண்ணி சூஸ் பண்ணுவாங்க. ஸோ நிறைய டிமாண்ட் இருக்கு. இது வந்து எனக்கு தெரிஞ்சது ஆஸ்திரேலியா மட்டும்தான், பட் வேர்ல்ட் ஃபுல்லாமே இப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு அப்படிங்கிறது தான் இன்னைக்கு வீடியோக்கான டாபிக். ஸோ என்னெல்லாம் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு, எப்படி எல்லாம் காசு பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு வந்து ஒரு ஒரு கிளிம்ஸ், ஒரு சின்ன எக்ஸாம்பிள். ஏன்னா விஏங்கிறது ஒரு செக்டர். ஸோ ஃபர்ஸ்ட் நான் அதை பத்தி கவர் பண்ணிடுறேன், அதுக்கப்புறம் மற்ற டீடைல்ஸ் எல்லாம் உங்களுக்கு கவர் பண்றேன். ஸோ இப்போ மோஸ்ட்லி கொரோனாக்கு அப்புறம் எல்லா பிசினஸஸுமே ஆன்லைன்ல வந்துருச்சு. எல்லா மோஸ்ட் ஆஃப் த திங்ஸ் ஆன்லைன்ல வந்தனால நம்ம ட்ரெடிஷ்னலா பிசினஸ் பண்ணவங்க, ஆன்லைனை பத்தி அவ்வளவு தெரியாதவங்க இல்ல, ஆன்லைன் இப்ப நானுமே ஆன்லைன் கம்ப்ளீட்லி ஆன்லைன் பிசினஸ் கோச்சிங்ல இருக்கேன். பட் எனக்குமே டைம் இல்லாதனால எனக்கு ஹெல்ப் பண்றதுக்கு எடிட்டர் இருக்காங்க, எனக்கு விஏ இருக்காங்க, வெப் டெவலப்மெண்ட்க்கு ஒரு ஆள் இருக்காங்க. ஸோ 3 ஸ்டாஃப் நான் ரிமோட்ல வச்சுட்டு தான் என்னோட வேலை எனக்கு செய்ய முடியுது. ஸோ எல்லாருக்குமே அந்த மாதிரி இன்னைக்கு ஆன்லைன்ல வந்து ஹெல்ப் தேவை. ஸோ ஆன்லைன்ல என்ன மாதிரி ஹெல்ப் தேவை, எனக்கு எப்படி இது சூட் ஆகும், இது வந்து யாரு வேணாலும் பண்ணலாம் வித் பேசிக் மினிமம் ரிசர்ச். நீங்க போய் கூகுள்ல பண்ணிட்டு யூடியூப்ல பார்த்துட்டு விஏ டூல்ஸ் எல்லாம் என்ன, வர்ச்சுவல் அசிஸ்டன்ட்னா என்னென்ன ஹெல்ப் பண்ணுவாங்கன்ட்டு ஏதாவது ஒன்னு எடுத்து கூட நீங்க மாஸ்டர் பண்ணலாம். இப்ப நான் சொல்லி தர ட்ரைனிங்ல வந்து நான் ஆல் பாசிபிள் திங்ஸ், அதாவது ஒரு விஏக்கு வந்து என்னெல்லாம் தேவை அத்தனையும் சொல்லி தருவேன். அதுல இருந்து அவங்களுக்கு பிடிச்சத காமனா அவங்க எடுத்துட்டு பண்ணுவாங்க. அது கிளையண்ட் கிடைக்கிறத வச்சு, கிளையண்ட்டுக்கு என்ன ஒர்க் பண்றாங்கன்றத வச்சுதான் அது வந்து அவங்க ரிஃபைன் பண்ணி ஒரு விஷயத்துல ஸ்பெஷலைஸ் ஆவாங்க. ஸோ எனக்கு என்னன்னா எல்லாமே தெரியணும், ஒரு இதுல மட்டும் ட்ரெயின் பண்ணிட்டு வாட் இஃப் அப்படின்ற மாதிரி என்னோட ட்ரைனிங். பட் நீங்க செல்ஃபா இது பண்றீங்கன்னா ஏதாவது ஒன்னு எடுத்துக்கோங்க. ஓகே, வெரி காமன் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எல்லாருமே ஸ்டார்ட் பண்றது என்னன்னு பாத்தீங்கன்னா சோஷியல் மீடியா மேனேஜ்மெண்ட். ஏன்னா ஒருத்தர் வந்து இப்ப நீங்க இன்ஸ்டாகிராம் ஸ்க்ரால் பண்றீங்க, ஃபேஸ்புக் ஸ்க்ரால் பண்றீங்க, ட்விட்டர் ஸ்க்ரால் பண்றீங்க, லிங்க்டின், எந்த பிளாட்ஃபார்ம்ல போனாலும் ஒரு பிசினஸ் அவங்களோட பிரசன்ஸ் எப்படி காமிக்கிறாங்க, ஒன்னு அவங்களோட போஸ்ட் போடுறாங்க, ஏதாவது பிளாக் போஸ்ட் இருக்கும், இல்ல ரீல்ஸ் இருக்கும், ஷார்ட்ஸ் இருக்கும், யூடியூப் வீடியோஸ் இருக்கும், எல்லாமே கான்டென்ட் கிரியேஷன். அந்த கான்டென்ட் கிரியேஷன் வந்து அந்த பிசினஸோட வேல்யூ என்ன, அந்த பிசினஸ்க்கு வந்து என்ன மாதிரி சர்வீசஸ் கொடுக்கறாங்க அப்படிங்கறத வந்து ஒரு கான்டென்ட் மூலமா தான் நம்ம சொல்ல முடியும் இல்லையா? நமக்கு நம்ம ஊர்ல டிவி ஆட பார்த்து பால்லாம் உலகத்துல ரொம்ப நல்லது, பால் சாப்பிட்டா சக்தி, ஆவின் பால் நல்லது, அது எதுனால அந்த மார்க்கெட்டிங் மெசேஜ் அந்த அளவுக்கு நம்ம தலைக்குள்ள ரொம்ப ஸ்ட்ராங்கா போட்டனால அந்த வேலையை தான் ஒரு விஏ வந்து சோஷியல் மீடியா மேனேஜ்மெண்ட்ல பண்ணுவாங்க. ஸோ அந்த இப்ப என்னோட பிசினஸ் பேஜ் வந்து கம்ப்ளீட்டா என்னோட விஏ மேனேஜ் பண்றாங்கன்னா அவங்க வந்து என்னோட போஸ்ட் வந்து அவங்க கிரியேட் பண்ணுவாங்க, டிசைன் பண்ணுவாங்க. ஆஃப்கோர்ஸ் ஃபர்ஸ்ட் அது கண்டென்ட் கொடுத்து அவங்க டிசைன் பண்ணி போடுற மாதிரி இருக்கலாம். சிலர் சொல்லுவாங்க கண்டென்ட்டும் நீங்களே எழுதணும்னு. ஸோ இட் கம்ப்ளீட்லி டிபெண்ட்ஸ் ஆன் த பிசினஸ் ஓனர். ஸோ இந்த மாதிரி கண்டென்ட் நீங்க திங்க் பண்ணி டிசைன் பண்ணி போடணும். ஸோ ஒரே விஷயம் உங்களுக்கு தேவை என்னன்னு பாத்தீங்கன்னா நல்ல கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ். இப்ப நல்ல கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் இல்ல அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா உங்களுக்கு வந்து ரீஜனல் லாங்குவேஜ்க்குரிய ஸ்கோப்ஸ் இருக்கு. இப்ப நமக்கு தெரியும் எவ்வளோ தமிழ் யூடியூப் சேனல்ஸ் இருக்கு, எவ்வளோ தமிழ் இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்ஸ் நான் எத்தனையோ இது நான் பாக்குறேன், ஃபேஸ்புக்ல தமிழ் இது இருக்கு. ஸோ அந்த மாதிரி ரீஜனலா நீங்க போயிட்டீங்கன்னா உங்களோட டார்கெட் ஆடியன்ஸ் அவங்களாதான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி உள்ள கான்டென்ட் கிரியேட்டர்ஸ், தமிழ் பேஸ்ட் கான்டென்ட் கிரியேட்டர்ஸ் இல்ல ஹிந்தி பேஸ்ட் கான்டென்ட் கிரியேட்டர்ஸ், அந்த மாதிரி ரீஜனல் கான்டென்ட் கிரியேட்டர்ஸ் பேஸ்டா
உங்களோட போஸ்ட் வந்து நீங்க போடுவீங்க. அதுக்கு தகுந்த மாதிரி யூ வில் கெட் கிளையன்ட்ஸ். ஓகே, இதுதான் ஒரு மெயின் ஆஸ்பெக்ட் ஆஃப் வர்ச்சுவல் அசிஸ்டன்ஸ். மெஜாரிட்டி அவுட் சோர்ஸ் பண்றது இந்த விஷயத்துக்கு தான். இது இல்லாம நிறைய பேர் இமெயில் மேனேஜ்மெண்ட்டுக்கு பண்ணுவாங்க. ஓகே, ஸோ வீடியோ எடிட்டிங்க்கு பண்ணுவாங்க, பாட்காஸ்ட் எடிட்டிங்க்கு பண்ணுவாங்க, இல்ல இந்த மாதிரி அட்மின், கேலண்டர் மேனேஜ்மெண்ட், நிறைய எல்லாமே நம்ம ஊர்ல ஒரு அட்மின் அசிஸ்டன்ட், ஒரு பிஏன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஆள் பண்றதா விஏ வர்ச்சுவல். ஏன்னா நேர்ல பர்சனலா இல்ல, வர்ச்சுவல் அசிஸ்டன்ட். இவ்வளவுதான். இது வந்து ஒரு பாசிபிலிட்டி. அடுத்து இது பாத்தீங்கன்னா, ஈவன் ஒரு இ புக் எழுதலாம். ஒரு அமேசான்ல ஒரு இ புக் எழுதுனா கூட ஒரு பாசிவ் இன்கம் தான். பட் இட்ஸ் வெரி வெரி ஸ்மால் இது. பட் இப்போ எனக்கு வந்து அந்த ஆத்தர்ன்ற டேக் வரணுங்கிறது ரொம்ப ரொம்ப ஆசை. ஓகே, என்னோட பேருக்கு அப்புறம். பட் நான் ஒரு சோம்பேறி, அதனால நான் ரொம்ப நாள் இது பண்ணல. நான் 2009லயே இதுக்கான ஒரு புரோட்டீன் இன்ஜினியரிங் புக் எழுதணும்னு எழுதி, அதுக்கப்புறம் கல்யாணம் ஆகி, அதுக்கப்புறம் குழந்தை பெற்று அந்த இது வரவே இல்லை. அப்படியே அது ஸ்டாப் ஆயிடுச்சு. ஸோ இன்னும் எனக்கு அந்த ஒரு மிஷன் இம்பாசிபிள்னு தலைக்குள்ள இருக்கு அந்த ஆத்தர்ன்ற டேக். பட் இப்போ கம்ப்ளீட்டா நான் புரோட்டீன் இன்ஜினியரிங், பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸ், பயோடெக்னாலஜில இருந்து பிசினஸ் கோச்சிங்க்கு வந்துட்டேன். அதுலயுமே ஏதாவது ஒரு நல்ல டாபிக்ல ஒரு புக் எழுதணுங்கிறது என்னோட ஆசை. அது கண்டிப்பா இந்த 2022ல நடக்கும். அது என்னோட ஒரு விஷன் போர்ட்ல ஒரு ஐட்டம். ஸோ அப்படி ஒரு புக்கு ரெடி பண்றீங்கன்னா, ஜஸ்ட் புக்ல வந்து நம்ம பெரிய காசு பார்க்க முடியாது. ஓகே, thousands of dollars எல்லாம் பார்க்க முடியாது. பட் இப்ப நான் வந்து ஒரு கோச்சிங் பிசினஸ் வச்சிருக்கனால எனக்கு அந்த அந்த புக்கு வந்து நான் ஒரு லோ பிரைஸ் இதா இல்ல ஒரு ஃப்ரீ இ புக்கா கொடுத்து கூட நான் என்னோட இமெயில் லிஸ்ட் பில் பண்ணுவேன், லீட் ஜென்ரேஷன் பண்ணுவேன். ஸோ அந்த மாதிரி ஆல்ரெடி பிசினஸஸ் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு புக் வந்து ஒரு அடிஷனல் சோர்ஸ் ஆஃப் இன்கம் பிளஸ் ஒரு கிரெடிபிலிட்டி. ஓகே, இப்போ என்னோட கிளையண்ட் ஒருத்தவங்க வந்து மைசூர்ல இருக்காங்க. ஷீ இஸ் டீச்சிங் ஸ்லோகாஸ் கிட்ஸுக்கு. அவங்க வந்து ஒரு ஸ்லோகா போர்ட் புக் வந்து இப்போ பண்றாங்க. ஷீ இஸ் ஆல்மோஸ்ட் ரிலீசிங், லான்ச்சிங் இந்த மந்த். ஸோ அப்படி பண்ணும்போது அவங்களுக்கு ஆத்தர்ன்ற டைட்டிலும் கிடைக்குது. அவங்க கிட்ட ரெஜிஸ்டர் பண்ற கிட்ஸ் கிட்ட அவங்களுக்கு அந்த புக்கும் விற்கலாம். ஸோ அந்த மாதிரி மல்டி பர்பஸா போகும்போது புக் இஸ் அ வெரி குட் இன்வெஸ்ட்மெண்ட். ஏன்னா அது நமக்கு காசு வகையில இன்வெஸ்ட்மெண்ட்டை விட இட்ஸ் மோர் ஆஃப் அ கிரெடிபிலிட்டி, நமக்கு அத்தாரிட்டி, அந்த மாதிரி விஷயத்துல புக் பப்ளிஷிங் வந்து ஒரு பெரிய 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 ஸ்கில். இப்ப ஃப்ரீலான்சிங் ஜாப்ஸ், ஜென்ரல் ஃப்ரீலான்சிங் ஜாப்ஸ் பாத்தீங்கன்னா நிறைய வெப்சைட்ஸ் இருக்கு. ஓகே, ஃபைவர் இருக்கு, அப்வொர்க் இருக்கு. அப்ப அந்த ஃபைவர், அப்வொர்க்ல எல்லாம் எந்த நீங்க பிளாக் எழுதணும், லோகோ டிசைன் பண்ணணும், கிராஃபிக் டிசைன், இல்லஸ்ட்ரேட்டர், நம்ம டிடிபி வேலையில செய்யறவங்க எல்லாருமே எல்லா வேலையுமே அங்க இருக்கு. பட் எனக்கு பர்சனலி, நான் என்னோட கிளைண்ட்ஸோ எனக்கு தெரிஞ்சவங்க யாரையுமே அந்த மாதிரி ஃப்ரீலான்சிங் சைட்ஸ்ல போய் பண்ணாதீங்கன்னு சொல்லுவேன். பட் அதுல நிறைய காசு பண்றவங்க நிறைய பேர் இருக்காங்க. கம்பெனி, அதனால கம்பெனி வச்சவங்க எல்லாம் நிறைய பேர் இருக்காங்க. ஆனா நான் பர்சனலி ஏன் சொல்ல மாட்டேன்னா, ஹெவி காம்படிஷன். ஓகே, நான் வந்து இப்போ ஒரு அப்வொர்க்ல ஒரு ஜாப் நான் போஸ்ட் பண்ணுவேன். எனக்கு $50 நான் கொடுக்குறேன், எனக்கு வந்து ஒரு லோகோ டிசைன் பண்ணி தாங்கன்னு. ஆனா அதுல வந்து நம்ம போஸ்ட் போட்டோம்னா அந்த ஸ்கில் செட் இருக்கவங்க எல்லாரும் பிட் பண்ணுவாங்க. ஓகே, ஏலம் மாதிரி. ஓகே, இந்த ஜாப் நான் பண்றேன், நான் இவ்வளோக்கு பண்றேன். ஒருத்தர் சொல்லுவா நான் $50 எனக்கு பத்தாது, $100 அவன் பிட் பண்ணுவான். அதை நான் அக்செப்ட் பண்ணி அவன் கிட்ட போகணும். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு இதுவும் கொடுக்கும்போது நம்ம இந்தியாலையும் பாகிஸ்தான்லயும் மட்டும்தான் மக்கள் வந்து $5 கூட வருவாங்க. நான் $50 கொடுக்குறேன்னு சொல்றேன், பட் அவங்களுக்கு அந்த காம்படிஷனை பார்த்து 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 இதாயிடும். ஓகே, அண்ட் டைம் ஜோன் டிஃபரன்ஸ் கண்டிப்பா இருக்கும். ஓகே, நிறைய பேர் வேற வேற கண்ட்ரில இருந்து போடுவாங்க. நம்ம ஊர்ல நம்ம தூங்கிட்டு இருப்போம். அப்படி இருக்கும்போது அந்த ஆள் ஜாப் போஸ்ட் பண்ணி கொஞ்ச நேரத்திலேயே அந்த பிட்டை க்ளோஸ் பண்ணி ஒருத்தர் எடுத்துட்டாங்கன்னா, நீங்க எந்திரிச்சு பார்க்கும்போது உங்களுக்கு அந்த ஜாப் போயிருக்கும். அப்படி நிறைய பேர் ஃப்ரஸ்ட்ரேட் ஆயிருக்காங்க. ஸோ அதனாலேயே 24 hours அந்த வெப்சைட்ல உட்காந்து பிட் பண்ணிட்டே இருக்கிறது ஓரளவுக்கு உங்களுக்கு அந்த ரேட்டிங் வந்து, கிளையண்ட் ரேட்டிங் வந்து பண்றதுக்கு வந்து இட் இஸ் வெரி 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 ஃப்ரஸ்ட்ரேட்டிங். ஓகே, ஸோ ரொம்ப நம்ம வந்து நம்மளோட ப்ரைஸை ரொம்ப காம்ப்ரமைஸ் பண்ணி பிட் பண்ற மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் வந்து எப்பவுமே அந்த ஒரு போட்டி, அப்படி வாழ்க்கை, லைஃப் இஸ் ரேஸ், ரன்ற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ அது வந்து இட்ஸ் நாட் சஸ்டெயினபிள் லாங் டேர்ம். ஓகே, மேபி இஃப் யூர் ஸ்டார்டிங், நீங்க ரொம்ப டெஸ்பரேட்டா இருக்கீங்கன்னா உங்களுக்கு என்ன ஸ்கில்ஸ் இருக்கோ அதை வந்து இந்த மாதிரி ஃப்ரீலான்சிங் வெப்சைட்ஸ்ல போய் ரெஜிஸ்டர் பண்ணிட்டு நீங்க அதுல வந்து ஆட் போஸ்ட் பண்ணி உங்க ப்ரொஃபைல் பில்ட் பண்ணி நிறைய கிளைண்ட்ஸ் வர அவங்க கிட்ட இருந்து டெஸ்டிமோனியல்ஸ் வாங்கிட்டு நீங்க நிறைய பண்ணலாம். பட் இதுல நிறைய, அதான் சொல்றேன், இட் டேக்ஸ் டைம், இட்ஸ் a வெரி ஸ்லோ ப்ராசஸ் அண்ட் கொஞ்சம் டிமோட்டிவேட்டிங்கா இருக்கும்னு வைங்களேன். டக்குன்னு நமக்கு ஒரு ரிசல்ட்டும் வராது, ரொம்ப இதாகவும் இருக்கும். ஸோ
அதனாலதான் இந்த பர்சனல் பிராண்டிங் மூலமா ஆன்லைன்ல பண்றது இஸ் பிரிட்டி சிம்பிள். ஸோ நீங்க உங்க ஃபேஸ்புக் பேஜ், உங்களோட யூனோ இன்ஸ்டாகிராம் பேஜ், அது வந்து நீங்க என்ன சர்வீஸ் பண்றீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்க பேஜோட கான்டென்ட்டை மாத்தி உங்க பேஜோட ஓவரால் லே அவுட், அதுதான் வந்து ஆர்கானிக் மார்க்கெட்டிங். ஓகே, அதுக்கு இட்ஸ் கால் அட்ராக்ஷன் மார்க்கெட்டிங். இதுதான் இதெல்லாமும் நம்ம இந்த ட்ரைனிங் வீடியோஸ்ல வந்து பார்ப்போம். இஃப் யூ அட்டெண்டிங் த ட்ரைனிங், இஃப் யூ அட்டெண்டிங் த மாஸ்டர் கிளாஸ், இது பத்தி இன்னும் நான் டீட்டெயிலா நான் சொல்லுவேன். பட் இதுதான் ஓவரால் இது அபவுட் ஃப்ரீலான்சிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். ஸோ இன்னைக்கு தேதிக்கு பாத்தீங்கன்னா எந்த ஸ்கில் உங்களுக்கு இருக்கு, இல்ல எந்த ஃபீல்ட் நீங்க படிச்சிருக்கீங்க படிக்கல, எதுவா இருந்தாலுமே உங்களுக்கு வந்து கண்டிப்பா ஆன்லைன்ல காசு சம்பாதிக்கிறதுக்குரிய ஒரு கோல்டன் எரா இது. ஓகே, சோ இன்னைக்கு தேதியிலயும் நம்ம ஒரு வேலைக்கு போயிட்டு வந்துட்டு வீட்டுல இருக்கிறோம்னா you're just missing out on opportunities தான் நான் சொல்றேன். அது தப்பு இல்லை. உங்களுக்கு நான் இது போதும், எனக்கு இவ்வளவுதான் வேணும், எனக்கு இதுக்கு மேல சம்பாதிக்க வேண்டாம், எனக்கு இதுக்கு மேல வேலை செய்ய வேண்டாம், I'm very happy with what I have. ஓகே, தட்ஸ் அப் டு யூ. அதுல there's no judgments. ஆனா உங்களுக்கு இன்னும் சாதிக்கணும்னு ஆசை இருந்தா, இல்ல கடன் இருந்தா, ஒரு எக்ஸ்ட்ரா சோர்ஸ் ஆஃப் இன்கம் இருந்தா நல்லா இருக்கும்னு நினைச்சீங்கன்னா டெஃபினெட்லி இது இந்த மாதிரி ஆன்லைன் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் are very very huge. Facebook marketplaceல, ஓகே, வெறும் Facebook marketplace, Facebook groupsல போய் ஒருத்தவங்க கேக்குறாங்க. இப்ப நானே நம்ம தமிழ் குரூப்ஸ், இந்தியா குரூப்ஸ்ல இருந்து நிறைய பேரை வந்து என் பசங்களுக்கு டிராயிங் கிளாஸ் எடுத்திருக்கேன். யூனோ நிறைய கிளாஸஸ்க்கு வந்து நான் புக் பண்ணியிருக்கேன். அந்த ஒரு போஸ்ட் தான் போடுவேன், எனக்கு இந்த மாதிரி தமிழ் கிளாஸ் இல்ல ஆர்ட் கிளாஸ் சரி டீச்சர்ஸ் வேணும், கிஃப்ட் வேணும், கேக் டெலிவர் பண்ணணும், அது எல்லாமே ஆன்லைன் மார்க்கெட்டிங். ஸோ அவங்களுக்கு அது வந்து யாராவது ஒருத்தர் அவங்களை டேக் பண்ணுவாங்க, அவங்க உடனே ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க, அப்புறம் அவங்கள்ட்ட நம்ம பேசிட்டு புக் பண்ற மாதிரி தான். ஸோ தெர் இஸ் ஹியூஜ் பொட்டன்ஷியல். நம்ம அந்த காலத்துல தான் நம்ம வீட்டுக்குள்ள உட்கார்ந்து செய்யறது, நம்ம காம்பவுண்ட், நம்ம அபார்ட்மெண்ட், நம்ம குவார்டர்ஸ், நம்ம வீட்டு பக்க சொந்தக்காரங்க, இவங்களுக்கு மட்டும் தான் தெரியுமா இருக்கும். பட் இன்னைக்கு வந்து யூ கேன் ரீச் எனி ஒன் ஃப்ரம் எனிவேர். ஸோ இது வந்து இட்ஸ் அ வெரி வெரி குட் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ கண்டிப்பா நீங்க வந்து இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து நீங்க யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் என்னோட கருத்து. ஸோ இட் இஸ் ஐ மீன் ஜஸ்ட் இந்த மாதிரி ஒரு ஜென்ரல் வெரி ஸ்பெசிஃபிக்கா 3 hours இது இன்ஃபர்மேஷன் தெரியணும்னா மாஸ்டர் கிளாஸ் அட்டென்ட் பண்ணுங்க. சண்டே இட்ஸ் அப்சல்யூட்லி ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். நான் நினைச்சேன் ஃபர்ஸ்ட் $10 கொடுக்கலாம், அப்புறம் நான் நினைச்சேன் இட்ஸ் ஓகே, இட் ஷுட் நாட் ஸ்டாப் எனி ஒன் ஃப்ரம் அட்டெண்டிங். நமக்கு இந்த மாஸ்டர் கிளாஸ் வந்து வில் ஜஸ்ட் டூ இட் அண்ட் சி. ஏன்னா நான் யூடியூப்ல இது வரைக்கும் இந்த மாதிரி அட்வர்டைஸ் பண்ணதில்லை. திஸ் இஸ் த வெரி ஃபர்ஸ்ட் டைம். ஸோ நீங்க எப்போ இந்த வீடியோ பார்த்தாலுமே இந்த லிங்க், குரூப் லிங்க் வில் பி எவர் கிரீன். ஏன்னா இது வெயிட் லிஸ்ட்ல நான் அடுத்தடுத்த பேட்சஸ் எடுத்துட்டு தான் இருப்பேன். ஸோ நீங்க எப்பனாலுமே இந்த லிங்க்ல வந்து நீங்க உங்க டீடைல்ஸ் ஃபில் பண்ணீங்கன்னா ஐ வில் இமெயில் யூ வித் ஆல் த கோர்ஸ் டீடைல்ஸ். அண்ட் நீங்க அதுக்கப்புறம் அடுத்த பேட்ச்ல வெயிட் லிஸ்ட் ஜாயின் பண்ணிக்கலாம் இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட். ஓகே, ஸோ இந்த ஓவரால் இந்த ஃப்ரீலான்சிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஓரளவுக்கு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். ஸோ இதுக்குன்னு தனி சர்டிபிகேஷன் இல்லை, குவாலிஃபிகேஷன் இல்லை, நீங்க இது படிச்சிருக்கணும், இந்த ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும், அப்படி எதுவுமே இல்லை. ஓகே, உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கணும், இது நான் பண்ணணும், அப்படி அதுதான் கண்டுபிடிக்கிறது தான் கொஞ்சம் கஷ்டம். ஓகே, ஸோ மற்ற ஆன்லைன் பிசினஸ் அது வந்து அடுத்த லெவல். இப்போ இந்த விஏக்கு அடுத்த லெவல் பாத்தீங்கன்னா பிசினஸ், ஆன்லைன் பிசினஸ் கோச்சிங், இல்ல எனி திங் டு டூ வித் இ-காமர்ஸ், அதுக்கெல்லாம் வந்து நீங்க கண்டுபிடிக்கணும் யாருக்கு நான் டார்கெட் மார்க்கெட், யாருக்கு நான் என்ன செல் பண்ண போறேன், என்ன பிரச்சனை சால்வ் பண்ண போறேன், அவங்க எந்த ஊரு. ஸோ யூ கோ இன் டு அ லாட் ஆஃப் டீடைல்ஸ். ஓகே, ஸோ இது வந்து வெரி சிம்பிள். ஒரு கிளையண்ட்டுக்கு இதுதான் பிரச்சனை, அவங்களுக்கு டைம் இல்லை, அவங்களுக்கு நான் இதை ஹெல்ப் பண்ண போறேன், அவ்வளவுதான். இட்ஸ் வெரி பிளேன் அண்ட் சிம்பிள். இதுல நீங்க உங்க மூளையை வச்சு யோசிச்சு விஷயம் செய்யணும்னு அவசியம் இல்லை. ஸோ இட்ஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங். நிறைய இது பெரிய உலகம், அதுக்குள்ள போயிட்டீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஆல்வேஸ் an எக்ஸ்ட்ரா சோர்ஸ் ஆஃப் இன்கம் நல்லது. வீட்டுல இருக்க லேடிஸ், நம்ம ஊர்ல இருக்க லேடிஸ், தயவு செய்து பி ஃபைனான்சியலி இண்டிபெண்டன்ட். எல்லாருமே என்னைக்குமே யாரையும் நம்பி இருக்கக்கூடாது அப்படிங்கிறது என்னோட அம்மா என்னை வந்து ரொம்ப சின்ன வயசுல இருந்து, ஏன்னா அவங்களுக்கு 16 வயசுல கல்யாணம் ஆயிடுச்சு. ஸோ என்னை வந்து ரொம்ப சுதந்திரமா, ரொம்ப இது கொடுத்து எங்க அம்மா என்னை வளர்த்தாங்க. அவங்க வந்து ரொம்ப எனக்கு ஃப்ரீடம் கொடுத்து, நீ இண்டிபெண்டா இருக்கணும். நான் இன்னைக்கு இவ்வளோ சக்சஸ்ஃபுல்லா இருக்கேன்னா என் அம்மா தான் மெயின் காரணம். ஓகே, எனக்கு ரொம்ப எமோஷனல் ஆகுது. ஓகே, ஸோ நம்ம வந்து அடுத்த வீடியோல சந்திக்கலாம்.